Hi guys, welcome back to my channel Motostorm. நான் தான் MBS. ஓனர்ஷிப் ரிவ்யூ, பைக் ரிவ்யூ, நான் லாங் ட்ரிப் போகும்போது என்னென்ன ப்ராப்ளம் ஃபேஸ் பண்ணேன், இந்த மாதிரி டீட்டெயில்ஸ் தான் இந்த வீடியோவில் நான் எக்ஸ்பிளைன் பண்ண போகிறேன் உங்களுக்கு. இந்த பைக் ரிவ்யூ வந்து நான் ஏற்கனவே யூடியூப்பில் போஸ்ட் பண்ணியிருக்கேன், மை ஃபஸ்ட்டு மோட்டோ விளாக் அப்படின்னு சொல்லி 2 பார்ட்டாக இருக்கும். அது வந்து ஒரு வாட்டி செக் பண்ணி பாருங்கள், டிஸ்கிரிப்ஷனில் நான் லிங்க் தரேன், அது ஒரு வாட்டி செக் பண்ணி பார்த்துக்கோங்க. நான் ஸ்டார்டிங்கில் பைக் வாங்குறதுக்கு ட்ரை பண்ணும்போது 3 பைக் சூஸ் பண்ணேன், 4 பைக் சூஸ் பண்ணேன் ஆக்சுவலி. CBR, அப்புறம் ஜிக்ஸரு, எஃப்செட்டு, ஹார்னட்டு. ஏன் டைம் CBR அப்போ பேண்ட் ஆயிடுச்சு. சரி ஜிக்ஸர் பார்த்தேன். ஜிக்ஸர் வந்து எனக்கு லுக்கு வாய்ஸ் சுத்தமாக பிடிக்கவே இல்லை. பில்லியன் சீட்டும் சரி, ரைடர் சீட்டும் சரி, ரொம்ப சின்ன சீட்டு, அதனால லாங் ட்ரிப்புக்கு செட் ஆகாதுன்னு சொல்லி அது நான் இக்னோர் பண்ணிட்டேன். ப்ளஸ் எஃப்செட் பார்த்தேன். எஃப்செட் சூப்பராக இருந்தது, ஸ்மூத்தாக தான் இருந்தது. ஆனால் என்ன ஒரு ப்ராப்ளம்னா, ரொம்ப பவர் ரொம்ப கம்மி, அண்டர் பவர் பைக் அது. எஃப்செட் V2 அப்போ நான் பார்க்கும்போது ரொம்ப கம்மியாக இருந்தது. ஜிக்ஸர் வந்து இப்போது சூப்பராக இருக்குது. எஃப்செட் V4 இப்போதைக்கு V4ம் பவர் அண்டர் பவராக தான் இருக்குது. லுக் வைஸ் நல்லா இருந்தாலும் அண்டர் பவராக தான் இருக்குது. அதனால என்னோடய ஃபைனல் ஆப்ஷன் பார்த்தீங்கன்னா ஹார்னர் தான். எனக்கு ஒரு வாட்டி ட்ரெஸ் ட்ரைவ் பண்ணும் போதே பயங்கரமாக பிடிச்சி போயிடுச்சு. அதனால இந்த பைக் தான் எடுத்தேன்னா. ஓகே, இப்போ நான் என்ன ப்ராப்ளம் ஃபேஸ் பண்ணியிருக்கேன்னு பார்த்தீங்கன்னா, இப்போ லாங் ட்ரிப்பில் நான் இந்த பைக் எடுத்துகிட்டு போகும்போது என்னென்ன ப்ராப்ளம் ஃபேஸ் பண்ணியிருக்கேன்னு பார்த்தீங்கன்னா, ஆல்மோஸ்ட் நான் வந்து 200-300 கிலோமீட்டர் நான் ஸ்டாப்பாக ஓட்டினா அந்த டைமில் வந்து இன்ஜின் கொஞ்சம் ஹீட் ஆகும். இன்ஜின் கொஞ்சம் ஹீட் ஆனால் எப்படின்னா ஒரு 150 கிலோமீட்டர் நான் ஸ்டாப்பாக நான் ஓட்டிகிட்டு போனேன்னு வச்சுக்கோங்க. அந்த டைமில் இன்ஜின் ரொம்ப ஹீட் ஆகிடுச்சின்னா கொஞ்சம் வந்து அடைக்கிற மாதிரி ஆரம்பிக்கும் பைக்கு. அந்த டைமில் ஒரு 2 நிமிஷம் இல்லை 2லேருந்து ஒரு 5 நிமிஷம் பைக் ஓரமாக பார்க் பண்ணிவிட்டு ஒரு டீயை போட்டேன்னு வச்சுக்கோங்க, பைக் திரும்ப நார்மல் ஸ்டேஜுக்கு வந்துடும். ஏன்னா இது லிக்விட் கூல் ஏர் கூல் கிடையாது, இது லிக்விட் கூல் ஆயில் கூல் கிடையாது, இது ஏர் கூல். அதனால அந்த ப்ராப்ளம் எனக்கு இருந்திருக்கு. ப்ளஸ் இந்த ஹார்னட் 160 ட்ராபேக் என்னன்னு பார்த்தீங்கன்னா, இது செயின் எவ்வளோ செயின் டைட் பண்ணாலும் சரி, எவ்வளோ செயினில் லூப்ரிகேஷன் ஆயில் எது போட்டாலும் சரி, அந்த செயின் நாஸ் வரது தான் வந்துக்கிட்டே தான் இருக்கும். ஒன்றும் பண்ண முடியல. ஓரிங் செயின் போட்டாலும் அந்த ப்ராப்ளம் தான் வருது, நார்மல் செயின் போட்டாலும் அந்த செயின் நாஸ் வந்துக்கிட்டே தான் இருக்குது. அது ஒன்றும் பண்ண முடியல. அந்த ஒரு ப்ராப்ளம் மட்டும் ஹார்னட் 160 கண்டிப்பாக இருக்க தான் செய்யுது. இன்னும் ஒரு மேஜர் ப்ராப்ளம் என்னென்னு பார்த்தீங்கன்னா, நான் எப்போவுமே ஃபஸ்ட்டு கியர்லேருந்து செகண்ட் கியர், அதாவது டிராஃபிக்கில் நின்று ஃபஸ்ட்டு கியர்லேருந்து செகண்ட் கியர் போடும் போது எப்போவுமே நியூட்ரல் படுது. அது இன்னொரு மேஜர் ப்ராப்ளம். இந்த 2 ப்ராப்ளம் தவிர இன்னொன்று 3வது ப்ராப்ளம் பார்த்தீங்கன்னா, ஹைவேல, அதாவது ஹை ஸ்பீடு ஒரு 90 to 110 க்ரூஸ் பண்ணும்போது அந்த டைமில் விண்ட்ஷீல்டு இல்லாமல் நார்மல் பைக் வச்சுட்டு இருக்கும்போது எனக்கு பயங்கரமாக வாபல் ஆகும். விண்ட் பிளாஸ்ட் அதிகமாக இருக்கும், பயங்கரமாக வாபல் ஆகும். அதனால தான் நான் விண்ட்ஷீல்டை போட்டேன். விண்ட்ஷீல்டு போட்ட அளவுக்கு விண்ட் பிளாஸ்ட் எனக்கு ப்ராப்ளம் இல்லை, ஆனால் ஓரளவுக்கு வாபல் இருக்க தான் செய்யுது. இந்த 3 பிரச்சனை இருக்குது. வாபல் ஆகிறது வந்து நார்மல் தான் எனக்கு தெரிஞ்சு. ஏன்னா இது வந்து ஃபுல் ஃபேட் மோட்டார் சைக்கிளும் இல்லை, செமி ஃபேட் மோட்டார் சைக்கிளும் இல்லை. இது வந்து நேக்கட் ஸ்போர்ட்ஸ் பைக்கு, அதாவது நேக்கட் ஸ்ட்ரீட் ஃபைட்டர். அதனால இந்த மாதிரி நேக்கட் ஸ்ட்ரீட் ஃபைட்டர் நேக்கட் ஸ்போர்ட்ஸில் இந்த ப்ராப்ளம் வருதுன்னு தான் நினைக்கிறேன் எனக்கு தெரிஞ்சு. ஆனால் இதில் கொஞ்சம் வாப்ளிங் ப்ராப்ளம் இருக்குது கைஸ். அது விண்ட் பிளாஸ்ட்டு ப்ளஸ் வாப்ளிங் ப்ராப்ளம் இருக்குது. அதனால தான் நான் விண்ட்ஷீல்டை போட்டிருக்கேன். அது விண்ட்ஷீல்டு போட்டதுலேருந்து எனக்கு விண்ட் பிளாஸ்ட் இல்லை, ஓரளவுக்கு வாப்ளிங் ப்ராப்ளம் கொஞ்சம் கண்ட்ரோல் ஆன மாதிரி தெரியுது, இருந்தாலும் இருக்குது. மற்றபடி எனக்கு ஹைவேல எந்த ப்ராப்ளமும் இல்லை. எனக்கு சிட்டியில் வந்து ஒரு 50 கிலோமீட்டர் மைலேஜ் வருது. ஹைவேல வந்து ஒரு அது செக் பண்ணிட்டேன், ஹைவேல 55 to 58 கிலோமீட்டர் பர் லிட்டர் மைலேஜ் வருது. அதனால எனக்கு இது வரைக்கும் எனக்கு எந்த பிரச்சனையும் கொடுத்ததே இல்லை பைக்கு. ஹைவேலையும் சரி சிட்டிலையும் சரி எந்த பிரச்சனையும் கொடுத்ததில்லை. இதில் என்ன ஒரு ஹைலைட்னா, பேட்ரியே இல்லாமல் கூட வண்டி ஸ்டார்ட் ஆகுன்ற கண்டிஷன் வண்டி. அதாவது இந்த ஹார்னட் 160 வந்து பேட்டரி இல்லாமல் கூட நம்ம பைக் ஓட்டலாம், லைட் ஆன் பண்ணலாம், இண்டிகேட்டர் போடலாம், ஹார்ன் ஒர்க் பண்ணலாம், எல்லாம் பேட்டரி இல்லாமையே பண்ணலாம் நம்மலாம். அது ஃபுல் டைரக்ட் கனெக்ஷன் வந்து இன்ஜின்லேயே இருக்குது. ஆனால் எனக்கு அட்வான்டேஜஸ் நிறைய இருக்குது. ஏன்னா நான் 80, 90, 100 போனால் கூட பைக் வந்து ஒரு 60, 70 போகிற மாதிரியே இருக்கும். அவ்வளோ ஸ்மூத்தாக இருக்கும். அதனால ஸ்மூத்திங் பயங்கரமாக இருக்குது. எனக்கு வந்து அந்தளவுக்கு எனக்கு பயம்லாம் இருந்தது கிடையாது. ஒரு 110 வரைக்கும் எனக்கு கொஞ்சம் கூட ஃபியர் இருந்தது கிடையாது. 110க்கு அப்புறம் வேணால் ஓரளவுக்கு ஃபியராக இருக்கும். ஆனால் மற்றபடி எனக்கு வந்து ஸ்பீடாக போகணுன்னா அந்த பயம், அந்த இன்ஜின் நாய்ஸ் அதெல்லாம் எதுவுமே சேஞ்ச் ஆகாது, அப்படியே ஸ்மூத்தாக இருக்கும். அந்த மாதிரி டிஸ்அட்வான்டேஜ் ஒன்றுமே இல்லை, அட்வான்டேஜஸ் நிறைய இருக்குது. அது ஒரு 2 டிஸ்அட்வான்டேஜஸ் இருக்கலாம், அட்வான்டேஜஸ் நிறைய இருக்குது ஆனால் பைக்கில் பொறுத்தளவுக்கு. ஏன்னா ஹோண்டா இன்ஜின் வேறையா,
ஸ்மூத்துக்கு நம்ம சொல்லவே முடியாது, பயங்கர ஸ்மூத்து. ஓகே காய்ஸ், இதுதான் நான் லாங் ட்ரிப்பில் ஃபேஸ் பண்ண ப்ராப்ளம்ஸு. சொல்லப்போனால் லாங் ட்ரிப்லேயும் எனக்கு எந்த ப்ராப்ளமும் ஃபேஸ் பண்ணதே இல்லை. இதுதான் அடிக்கடி கொஞ்சம் ஒரு 100-150 கிலோமீட்டருக்கு கொஞ்சம் ரெஸ்ட் எடுத்து வண்டி ஓட்டணும். ஏன்னா இது ஏர்கூல், மற்றபடி நான் எந்த ப்ராப்ளமும் ஃபேஸ் பண்ணதே கிடையாது. இது தவிர மேபி வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக், கமெண்ட், ஷேர் பண்ணுங்கள். சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க பண்ணிக்கோங்க. பெல் ஐக்கான் கிளிக் பண்ணுங்கள். ஏன்னா அடிக்கடி போடுற நோட்டிஃபிகேஷன் வரும். நிறைய பேர் வீடியோ பார்க்குறீங்க, ஆனால் வீடியோ பார்க்குறதோடு அப்படியே விட்டு போயிடுங்க. ஒரு லைக், கமெண்ட், ஷேர் பண்ண மாட்டீங்க, சப்ஸ்கிரைப் பண்ண மாட்டீங்க. நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணால் ஓரளவு எனக்கு மோட்டிவேஷனாக இருக்கும். அதனால் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். ஏன்னாச்சும் ஹோண்டா ஹார்னர் பைக் வச்சுருந்தீங்கன்னா எனக்கு இருக்க ப்ராப்ளமும் உங்களுக்கும் இருக்கான்றது கமெண்ட்ஸில் மென்ஷன் பண்ணுங்கள். ப்ராப்ளம்ஸ் எதுவும் இல்லை, ஆனால் மைலேஜ் அதே தான் உங்களுக்கும் வருதான்றதும் கமெண்ட்ஸில் மென்ஷன் பண்ணுங்கள் எனக்கு. ஓகே, இந்த வீடியோ இதோட எண்ட் பண்ணிக்கிறேன். சேஃபாக பைக் ஓட்டுங்க, ஹெல்மெட் கண்டிப்பாக போட்டு பைக் ஓட்டுங்க. எப்போவுமே ஹெல்மெட் போடுங்க. லோக்கலாக இருந்தாலும் சரி, ஹைவேல இருந்தாலும் சரி, பக்கத்து ஏரியா இருந்தாலும் சரி, எப்போவுமே ஹெல்மெட் போடுறது நம்மளுக்கு நல்லது. ட்ரிங்க் பண்ணி ட்ரைவ் பண்ணாதீங்க. ஓகே, இதோட இந்த வீடியோ எண்ட் பண்ணிக்கிறேன். பாய்.